இந்த வீடியோவில் நம்மகிட்ட இருக்க ஓல்டு டிசைனை வந்து எப்படி நம்ம நியூ ஸ்டைலிங் இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் மட்டும் பண்ணுவாங்க. லேட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்எஸ்லாம் அப்ளை பண்ணி டிசைன்ஸ் வந்து குவாலிட்டியாக பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியலன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து நம்ம மேனுவலாக கோடிங் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் மட்டும் மீன்ஸ் என்னென்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டைலிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் இதில் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி மேனுவல் கோட். நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், ChatGPT மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்கிட்ட இருக்கிற பழைய டிசைன், ஓல்டர் HTML டிசைன். இதுதான் இப்போ என்கிட்ட இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை அப்படியே அட்ராக்டிவாக ஒரு டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ChatGPT ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, ChatGPT ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும். இதில் என்ன கொஸ்டின் கேட்கணும்னா, ஐ ஹவ் ஓல்டு டிசைன் கோட் கேன் யூ ஆட் த ஸ்டைலிங் ஃபார் த code with help of OSAF. The code is இப்போ இதில் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, என்கிட்ட வந்து ஐ ஹவ் ஓல்டு டிசைன் கோட் கேன் யூ ஆட் த ஸ்டைலிங் ஃபார் த கோட் வித் ஹெல்ப் ஆஃப் பூட்ஸ்ட்ராப்னு போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஓல்டு டிசைன் கோடில் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த கோடை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து இங்கே கோடை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோடுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன ஆகாது, கான்செப்ட் கிடைக்காது. இப்போ இதுவும் நீங்கள் கோடை கொடுத்துட்டீங்கன்னா அவன் ஜஸ்ட் என்ன பண்ணுவான்னா உள்ள கான்செப்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டான். சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டைலிங் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருவான். இப்போ நான் என்டர் பண்ணுறேன், எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் என்டர் பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உள்ள கோடு வந்து இதில் வந்து நம்மளுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது டைனமிக் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதெல்லாம் மாறக்கூடாது. இதோட யூசர் நேம், இதோட பாஸ்வேர்ட்லாம் மாறக்கூடாது. அப்படி மாறலைன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா பேக்கெண்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும் கரெக்டாக. ஃபார்ம் ஆக்ஷன் இதெல்லாம் மாறக்கூடாது. உங்களுக்கு இதே என்ன ஆகாது, இது வந்து மாறாது. ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பூட்ஸ்ட்ராப் கூட என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம பண்ணலாம். நார்மல் CSS கூட நம்ம பண்ணலாம். அது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஃபர்தராக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கோடை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு பாருங்கள், முன்னாடி இருந்த லாகின் பேஜுக்கு எனக்கு இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் போடும்போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடு வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பார்க்க யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வரும். இப்போ நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதுக்கெலாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் தான் ரீசன். இப்போ சப்போஸ் நீங்கள் இது வேண்டாம், எனக்கு வந்து CSS மூலமாக வந்து எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இட்ஸ் ஃபைன் போடுங்க. can you remove the bootstrap code and apply CSS styling. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இட்ஸ் ஃபைன் கேன் யூ ரிமூவ் த பூட்ஸ்ட்ராப் கோட் அண்ட் அப்ளை CSS ஸ்டைலிங்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பூட்ஸ்ட்ராப்பில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் டைம் மட்டும் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஆல்ரெடி நம்பர் ஆஃப் இது வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. டெவலப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிளக்கினை மட்டும் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாம் இதாகிடும். பட் இதில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் கலர் தான் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளக்கினை வந்து நீங்கள் லோக்கலாக என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் சர்வரில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி, உங்கள் லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இங்கே இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், பேஜ் வந்து ரீலோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்குது. இப்போவும் ஃபைன், நல்லா தான் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், இட்ஸ் ஃபைன். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி அதுக்கிட்ட வந்து கேளுங்க. அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். இது ஒரு மிஷின் தான், பட் மிஷினை அப்ரிஷியேட் பண்ணுறது வேஸ்ட் தான். பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும் இப்படி கொண்டு போகிறது. இட்ஸ் ஃபைன் பட் ஹவவர் கேன் யூ ப்ளீஸ் change
டிசைன். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ வரும். ChatGPT சர்வர் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சர்வர் டவுன் உங்களுக்கு வரும். இப்போ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் உங்களுக்கு வேறு ஒரு டிசைன் காட்டுவோம். இந்த டிசைனில் சப்போஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, உங்கள் கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் உள்ள அகெயின் இது நம்மளுக்கு அகெயின் இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டுருக்கு. இன்டர்னல் சர்வர் எரர்ன்ட்டு. ஓகே, இப்போதைக்கு சர்வர் டவுனாக இருக்குது. ஓகே, நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் இது தான். இப்போ இதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா அகெயின் வந்து இப்போ ரீஜென்ரேட்டாக பண்ண முடியல. ஓகே, இப்போ வருதான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நீங்கள் இதே ஸ்டெப்ஸை வந்து இப்போ ஓகே, இப்போ உங்களுக்கு அகெயின் மறுபடியும் உங்களுக்கு இதில் வந்துருச்சு. ரெண்டு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. 2 ரெஸ்பான்ஸும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருப்பான். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ்க்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த டிசைன்ஸை எடுத்துக்கலாம். அந்த டிசைன் எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன டிசைன் வந்து மாறிடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, டிசைனுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் கோரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இது நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதனால் வந்து நீங்கள் டிசைனில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குள்ள ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதிலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி கோட் இதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அகெயின் நம்மளுக்கு இதில் ப்ளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணி நம்மளுக்கு முன்னாடியை விட இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ பெட்டராக இருக்குது. மொபைல் வியூக்கு பார்த்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் வேலிடேஷன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேலிடேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேன் யூ ஆட் ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன். உங்களுக்கு வந்து கரெக்டாக கொஸ்டின் கேட்க தெரிஞ்சால் போதும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து சாஃப்ட்வேரில் வந்து அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு வராமல் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்க தெரிஞ்சிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஈஸியாக 1 by 1 பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓனாக கோட் பண்ண மாட்டாங்க, அவைலபிளாக இன்டர்நெட்டில் இருக்கும். பட் அவங்க வந்து ப்ராப்பரான கொஸ்டின்ஸை ரேஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பரான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களும் ப்ராப்பரான ஒரு கொஸ்டினை வைங்க, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ வேலிடேஷன்லாம் வந்து நம்ம முன்னாடிலாம் வேலிடேஷனுக்கு தனித்தனியாக உட்காந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து ChatGPT வந்ததுலேருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு அகைன் நான் இப்போ இது பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, இப்போ வந்து இதில் வந்து ஐ திங்க் இதில் வந்து ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு வந்துருச்சு. இப்போது இந்த டிசைன்ஸ் மாறி இருக்குது. இப்போ நீங்கள் அகெயின் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க கேன் யூ ப்ளீஸ் ஃபாலோ த ப்ரீவியஸ் டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அகெயின் அவன் அதே தான் என்ன பண்ணிடுவான், அதே தான் ஃபாலோ பண்ணிடுவான். அதனால் வந்து இவ்வளோ தான், கேன் யூ ஃபாலோ த லாஸ்ட் டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அதே டிசைன் வந்து உங்களுக்கு அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்தராக கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம போனது போடும்போது நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து மாறி இருந்து, பட் இப்போ டிசைன் வந்து ஓல்டு லேஅவுட் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது ஓகே, இதை மட்டும் நான் காமிச்சிடுறேன். இவ்வளோ தான். இப்போது டைம் வர இதாகிட்டுருக்கு. ஓகே, ஓகே. இப்போ வந்து கோடை காய பண்ணியிருக்கேன். காய பண்ணிட்டு ஓகே, கோடு வந்து அகெயின் இப்படி தான் வந்திருக்கு. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ அந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ண ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு அந்த கோடு கூட என்ன பண்ணுங்கள், கேன் யூ ப்ளீஸ் ஆட் த ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய கோடு கூட இது வந்துடும். இவ்வளோ தான் கான்செப்ட். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். அண்ட் தேங்க்யூ.